ஸோ டீம் ஃபைபரோட லான்ச்சில் இருக்கும். ஸோ ஹாப்பி. My brother from another mother, Jamiyoda gym இது. So I'm very happy that the gym is launched today, and it is going to be one of the biggest and the most efficient gyms here in North Chennai. So அதை நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். அண்ட் ஜாமியை பற்றி சொல்லணும்னா one of the most promising athletes right now in Chennai. The next generation சொல்லலாம். So he's going to achieve a lot of things, and I'm so happy that he has opened this gym. And the gym பற்றி நான் ஜாமியை சொல்கிறேன். All this is Jami, and thank you all for coming. And gym வந்து ரொம்ப க்ளோஸ் பை. லேண்ட்மார்க் சொல்லணும்னா it's 5 minutes from Perambur railway station, and if you're coming through Madavaram it is 10 minutes. And ஜிம்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. This is what is expected. No compromise in terms of any machinery that I took or in terms of any interiors that I've done. So பாடி பில்டர்ஸ்க்கு வந்து இது 1 point stop மாதிரி இருக்கும். So based on which I've taken the machines, and எல்லாமே வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. And I think this is one of the biggest gym in North Chennai with 5,000 square feet, which no gym ever have been in North Chennai. So அது அந்த ஒரு விஷயம் ஒரு ப்ரௌடாக இருக்குது. And thanks Mani for this opportunity, and thank you all. It means a lot to me. லொகேஷன் எது பக்கத்தில்? லேண்ட்மார்க் வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 minutes, and if you are coming through Madavaram it is like 10 minutes. அவ்வளோதான். So this center of the city, North Chennaiல இது center of the city மாதிரி. So you can always check in, and if you guys want to take a trial or something, you can always contact me. So feel free. இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக சத்தியமாக பண்ணலை. So this is for the bodybuilders, and this is for the fitness people, and I'm always there to support as far as what I can do to them. Thanks a lot. ஸோ இப்போது this is his dream. ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் கேட்ட மாதிரி லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஓப்பனிங் ஜிம்ஸ் நவ். லாஸ்ட் 2 months முன்னாடி ஒரு யங்ஸ்டர் ஓப்பன் பண்ணார் ஒரு ஜிம்மு. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த சக்ஸஸ். நான் எப்பயுமே சொன்னது ஒரே விஷயம் தான். திஸ் இஸ் த டைம் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு டேக் ஓவர். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் அப் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு கம் ஓவர். எனக்கு அவங்க வரணும், மேலே வரணும், ரொம்ப நிறைய பேர் மேலே வரணும். இந்த மாதிரி அத்லட் லைக் ஜாமி மாதிரி, கொஞ்சம் ஒரு 2 months முன்னாடி ராஜ்குமார் ஒன்று ஓப்பன் பண்ணார். அவங்கள மாதிரி ஜாமி மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அத்லட்ஸ் இருக்காங்க. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டார்ட் பிகமிங் அன் ஆண்டர்பிரனர். சரிங்களா? ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள் டு டூ தேர் பிஸ்னஸ். இட்ஸ் டைம் ஃபார் த அத்லட்ஸ். அண்ட் இந்த ஃபீல்ட்லேயே இருக்கவங்க ஜிம் ஓப்பன் பண்ணாதான் தட் வில் பி த பெஸ்ட் ஜிம். ஸோ தொழிலே தெரியாதவங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து, ஒரு கார்பரேட் பர்சன் வந்து, இமேஜின் ஒரு கார்பரேட் பர்சன் வந்து ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இட் பி லைக் எ கார்பரேட். பட் இதுவே ஃபிட்னஸை லவ் பண்ணி அந்த பாடி பில்டிங் ஃபீல்டே இருந்து அந்த அத்லட்டாகவே இருந்து அவங்க ஜிம் ஓப்பன் பண்ணால் இட் பி லைக் மோர் க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஸோ தட் இஸ் வாட் Jami has done. That is what I have done like lot of years before, 7 years before. And 8 years முன்னாடி நான் ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே சிரிச்சாங்க. 21 வயசில் நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ ப்ரோ ஜிம்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா உங்களால்? எப்படி பண்ணுவீங்க? பிஸ்னஸ் மேன் தான் பண்ண முடியும். டேக்ஸ் கட்ட தெரியுமா உங்களுக்கு? ஜிஎஸ்டி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ now I'm paying everything. I'm paying IT. I'm paying everything. So that is my success, and these guys are following that, and this is just a starting point. நான் சொல்லணும்னா இது வெறும் ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஜாமியை மாதிரி இன்னும் நிறைய பேர் ஜிம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, நிறைய அத்லட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஜாமி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, this is purely not for business. This is to motivate people and motivate everybody to start fitness. ஜாமி சொன்ன மாதிரி பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இது பாடி பில்டர்ஸ் ப்ரினாமினண்ட்டாக இருப்பாங்க. பட் everybody, any public can come and enjoy their fitness here because the gym has been opened by an athlete, by a guy who is in the fitness for many years. அவருக்கு தெரியும் என்ன எப்படி பண்ணணும், என்ன எப்படி கொடுக்கணும், மக்கள் எப்படி கொடுக்கணும்னு தெரியும். So this will be the best place. Yeah. Recently we got a guideline that gyms can be open till 11 o'clock. That is one big huge success for us. And before we were used to like 11:30. After COVID it is reduced. If you are not aware of it, I'm telling you one point. Fitness industry is the most affected industry during COVID. I will tell you honestly. எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, anything it was open. நாங்கள் தான் கடைசியாக ஓப்பன் பண்ணோம். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் தியேட்டர்ஸ் கடைசியாக ஓப்பன் பண்ணாங்க. இமேஜின், சரி தியேட்டர்ஸ்னால் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஓகே, அவங்க படம் எடுக்கல ரிலீஸ் பண்ணல. பட் இமேஜின் ஒரு ஜிம்மில் ஒரு 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அப்போது லட்சக்கணக்கான ஜிம் இருக்குது. இன்ட்டு 10 போட்டு பாருங்கள், 10 லட்சம் பேர். அவங்க எப்படி வீட்டு வாடகை கட்டுவாங்க? எப்படி எப்படி ஒய்ஃப், கிட்ஸ். I'm not married, but he is married. He has a wife, he has a kid. But everybody's வாழ்வாதாரம்னா ஜிம் மட்டும்தான். ஸோ கோவிட் டைமில் நாங்கள் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனோம். பட் நவ் we are coming back very very stronger. ஸோ எங்களை மட்டும் எப்படி சொல்கிறது, கீழே போட்டு அடக்கவே முடியாது. எவ்வளோ தடைகள் வந்தாலுமே the gym and fitness industry will come up. ஏன்னா this is one of the industry which needs for the people. ஏன்னா மக்களுக்கு இது வேணும். Entertainment is different. Fitness is the mandatory thing for them. ஏன்னா
WHO report கொடுத்திருந்தாங்க, people are going to the gym, 75% people doesn't get affected by COVID. And so that is one of the important report that government has to hear. So please don't close the gyms if there is one more wave is coming. Close us the last, open us the first. So எங்களை கடைசியாக க்ளோஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுங்க தான் my kind request to the government and all the media is here. My humble request, என்ன மாதிரி ஜாமி மாதிரி நிறைய பேரோட வாழ்வாதாரமே ஜிம்மில் தான் இருக்குது. ப்ளீஸ் if you are bringing some guidelines, bring a guidelines like இந்த டைமில் இந்த டைம் ஓப்பன் பண்ணுங்க, 20 பேர் அலோவ் பண்ணுங்க, லைக் டைம் லிமிட்ஸ் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுங்க. பட் டோன்ட் எவர் டெல் us to shut down our gym because this is what we love, this is what we are here, this is what we live for. ஏன்னா எங்ககிட்ட இதை பிடிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அண்ட் மக்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் த கவர்மெண்ட், இஃப் வராது கோவிட் இன்னொரு way வராது, இஃப் இட் இஸ் கமிங், ப்ளீஸ் கிவ் us guidelines to open and don't shut us down. That's my request. Team Fiber ன்றத இது டீம் பாடி பில்டிங் ஃபேமிலி. This is a family. It's like நாங்கள் பிரிக்க மாட்டோம் டீம் ஃபைபர் அந்த டீம் அந்த டீம். He has his own team. Every athlete has his own team. But at the end of the day, we are all family. We will be there for each other's success. ஜாமி ஜிம் ஓப்பன் பண்ணால் நான் வருவேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க, நாங்கள் என்ன ஓப்பன் பண்ணால் ஜாமி வருவாங்க. ஸோ we are a family. We can't be separated. We won't be separated. And my kind advice to all the athletes out there and all the people who are in this industry, please love each other who is from the same community. ஏன்னா நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த இண்டஸ்ட்ரி தூக்க முடியும். தனித்தனியாக பிரிஞ்சு போய்ட்டு வச்சுங்களேன், டீம் association. So please don't bring the association barrier in between the athletes. You know, we have to be staying like a family. Only if we stay like a family, we can remain as a family, we can survive as a family. So that is what we are doing. That is what the next generation also will do. That is what I want everybody to do. And we are a family. We can't be separated. We won't be separated. எங்களை தடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. And trust me, mark my words, 2 years fitness industry in Chennai will be the number one industry. Mark my words, in 2 years fitness industry will be the number one industry, and athletes like Jami will open gym in every loop and corner. Not a corporate gym, a gym by the guy who loves the fitness to the people. By the guy who loves the fitness to the people. Time to shut down the corporates, time for these athletes to come up. In 2 years this is going to be the number one industry. See, as Mani said, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் தாட் இது எப்பவுமே, இப்போது ஒரு ஆத்லீட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டில் முன்னுக்கு வருவாங்க, அவங்க அந்த ஃபிட்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது ஒரு சர்டின் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லிட்டிலாக பிஸ்னஸாகவே ஆகிடுது. ஃபிட்னஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இது பேசிக்காகவே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிட்னஸ் ப்ரோட்டோகால், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களை கைட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் இருக்கிறது இல்லை. இப்போ எப்படின்னா யாரோ ஒருத்தர் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தர் பேஜில் எடுத்து போட்டுக்கிறது, அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி காட்டுறது, பிஸ்னஸ்க்காக ஜிம் பண்ணுறது, இன்னொருத்தவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி டஃப்ன்ற பேரில் பிஸ்னஸ் அந்த ப்ரைஸ்லாம் பேரிஸ் இந்த மாதிரி நிறைய நடக்குது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸில். பட் ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ வாண்ட் அ பியூர் சர்வீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் அ பர்சன் ஹூ இஸ் இன் ஃபிட்னஸ். ஓகே, தயவு செஞ்சு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பிஸ்னஸ்க்காக மிஷின் எடுத்து போட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க கிட்டலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. that is literally spoiling your fitness level. And of course நான் சொல்கிறது எந்த தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன். நான் என்ன மாதிரி ஃபிட்னஸ் பீப்புளை நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் அ பர்சன் ஹூ இஸ் பேஷனேட் அபவுட் ஃபிட்னஸ், ஃபாலோ them because they'll have dreams, they'll be helping you guys to follow your dreams. So அது ஒரு, as Mani said, we're all part of family. So மணியை ஃபாலோ பண்ணி தான் நான் எனக்கு முன்னாடி 2 years முன்னாடி மணி மிஸ்டர் வேர்ல்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் வின் பண்ணி 3 yearsக்கு அப்புறம் தான் நான் ஒரு இன்டர்நேஷனல் மெடலே பண்ணேன். ஸோ ஒரு ஃபாலோ அப் இருக்கணும் ஒரு அத்லீட் கூட, ஒரு ரியல் அத்லீட் கூட. இட்ஸ் நாட் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். திஸ் இஸ் மை கன்சர்ன் அண்ட் ஐ ஹோப் this industry completely turns around in terms of fitness and come out well. Thank you Mani, thank you so much. So see, I won't say the government is not supporting. The government is supporting, and recently the government has changed the timings also. So we are getting a lot of support from the government, and I want to thank Chief Minister of Tamil Nadu, Stalin sir, and Udayanithi Stalin sir, for all the efforts they are taking. And thank you so much sir, and for all the efforts they have been taking. And sports people meet பண்றாரு ஜெயிச்சா. So world championships meet ஜெயிச்சோம். I met sports minister அவங்கலாம் பார்த்தோம். So it's a very good thing, and this is just a starting point, and we will request the government to give us more support, like in terms of prize money விட்டுருங்க. காசுக்காக நாங்கள் இதை பண்ணவே இல்லை. யாருமே நான் இல்லை ஜாமியில் யாருக்காமே பணம் சம்பாதிக்கிறத இதை பண்ணல. If you won't believe, the prize money I got after winning my 3rd world championships is not yet. I haven't received. Maybe I will receive in the future, but we are not doing this for the prize money. And it took me like almost 5 to 10 lakhs for the preparation, but I got like nothing in return. Like எனக்கு பணம் முக்கியமே இல்லை.
the title, world champion, that's more than enough for me. Raising the Indian flag, that's more than enough for me. And we won't need much money. We're not asking for financial support from the government. We're just asking the appreciation from the government, which we are getting, but we would love if we are getting it more. And media support, obviously. நீங்கள் எல்லாருமே ஸோ அண்ட் கண்டினியூஸாக எல்லா ஜிம் லான்ச்சுக்கும் மீடியா வருது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஐம் ரைட் லைக் எல்லா ஜிம் லான்ச்சுக்குமே ஐ எம் டூயிங் திஸ் இனிஷியேட்டிவ் பிகாஸ் தீஸ் கைஸ் ஆர் த ஃபியூச்சர், தீஸ் கைஸ் ஆர் த ரியல் ஹீரோஸ். ட்ரஸ்ட் மீ, ரியல் ஹீரோஸை பார்க்காதீங்க, வாட்ஸ் த ரியல் ஹீரோஸ். யூ மைட் ஹாவ் Big Boss show running, you might have cricket match going, but these guys have sweat, hard work and determination. These guys are also Indian athletes, they play for India, so watch them, clap for them, cheer for them. And once again, thank you so much for the government for all the support, and I wish this continues forever and we become successful as ever. Thank you so much. Thank you. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.